Hi friends, நம்ம பார்க்க போறது CBSE Class 10 Board Exam 25-26 இயரோட மேக்ஸ் சாம்பிள் கொஷின் பேப்பர். மேக்ஸ்ல ஸ்டாண்டர்ட் பேசிக்னு ரெண்டு இருக்கு. இந்த வீடியோல ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் கோட் நம்பர் 041 சாம்பிள் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஏல மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் 1 மார்க் கொஷின் 20 கொஷின்ஸ் இருக்கு, அதை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், if a equal to 2 square into 3 power x and b equal to 2 square into 3 into 5 and c equal to 2 square into 3 into 7. இப்போ இது எல்லாமே ஒவ்வொரு நம்பர்ஸ், அதோட prime factorizations இது. இப்போ LCM of a, b, c என்னன்னா 3780. Then what is x? Options 1, 2, 3, 0. இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ ஒரு நம்பரோட LCM நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ a ஓட prime factorization, b ஓட prime factorization, c ஓட prime factorizationலாம் எடுத்து, ஸோ அந்த வேல்யூஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. அதுல இருக்க ஹையஸ்ட் பவர்லாம் மல்டிப்ளை பண்ணா வர ஆன்சர் தான் இந்த LCM-ஆ இருக்கும். இப்போ நம்ம LCM ஓட prime factorization எடுக்கலாம். 2s are 2 ones are 2, 1, 2 8s are 16, again 1, and 2 9s are 18, 0. Again 2 tablesல 2 9s are 18, 2 4s are 8, 1 balance, and 2 5s are 10. So 3 tablesல 3 3s are 9, 3 1s are 3, 1 balance, and 3 5s are 15. Again 3 tables, again 1s are 3 1s are 3, 3 5s are 15. இதையும் 3 tablesல பண்ணலாம். 3 3s are 9, 1 balance, 3 5s are 15. இப்போ 35 வந்து 3 tablesல வராது, 5 tablesல பண்ணலாம். இப்போ 5 7s are. இப்போ இதோட prime factorization வேல்யூ என்ன? 1 2 2 square into 1 2 3 3 cube into 5 into 7. இப்போ 3780 நம்ம 2 square into 3 cube into 5 into 7 எழுதலாம். இப்போ இந்த வேல்யூ வந்து கொஸ்டின்லயே கொடுத்தது. பட் நார்மலா 3 நம்பருக்கான எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்போம்? அதோட prime factorizationல இருந்து ஹையஸ்ட் பவர் எடுப்போம். அப்போ இதுல என்ன நம்பர்ஸ்லாம் இருக்கு? 2 3 5 7. அதுல 2 ஓட ஹையஸ்ட் பவர் 2, 3 ஓட ஹையஸ்ட் பவர் இங்க 1 தான் இருக்கு, இங்க x இருக்கு. x வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. அண்ட் 5 ஓட பவர் 1, 7 ஓட பவர் 1. ஸோ நம்ம 5 into 7 எழுதலாம். அப்போ நார்மலா எல்சிஎம் ஆஃப் ஏபிசி இந்த prime factorizationல இருந்து கிடைச்சது இது, அண்ட் அவங்க கொடுத்திருக்க ஆன்சர்ல இருந்து வந்தது இது. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா 5 7 5 7 2 square 2 square கேன்சல் ஆயிடுச்சு. இந்த 3 cube 3 power x, 3 cube equal to 3 power x. இப்போ x வந்து இங்க என்னவா இருக்கு? x equal to 3. இங்க பெருசா எதுவும் பண்ணல, கொடுத்திருக்க நம்பரை prime factorization பண்ணி LCM நார்மலா எப்படி எடுப்போம்னு தெரியணும், அண்ட் prime factorization பண்ண தெரியணும். ஸோ அது நமக்கு தெரிஞ்சதுன்னா இதை ஈஸியா பண்ணிடலாம். செகண்ட் கொஸ்டின், the shortest distance in units of the point 2, 3 from y axis is. இப்போ y axis எது? ஹாரிசான்டல் லைன் தான் x axis, அண்ட் இந்த vertical லைன் வந்து y axis. அங்க கொடுத்திருக்க பாயிண்ட் என்ன? 2, 3. இப்போ 2, 3ங்கிறது x y. இப்போ x ஓட பாயிண்ட்ல 1 2, இப்போ இதுதான் 2, அண்ட் y ஓட பாயிண்ட்ல 3. இப்போ 1 2 3, இப்போ இங்க 3. இப்போ இந்த ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து இது. இதுதான் 2, 3. இப்போ கொஸ்டின் என்ன? ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் 2, 3 ஃப்ரம் y axis. இப்போ 2, 3ல இருந்து y axisக்கு உள்ள டிஸ்டன்ஸ், ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ இதுதான் இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? நம்ம இதை பார்க்க கூடாது, இதுதான் பார்க்கணும். இங்க இருந்து இதுனா இப்போ நம்ம x axis தான் பார்க்கணும். ஸோ 1 2, இப்போ 2 யூனிட்ஸ். ஸோ நம்ம பார்த்த உடனே y axisல இருந்து கேட்குறாங்களா, அப்போ yன்னு எழுதக்கூடாது. கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த டிராயிங் வேணும்னா வரைஞ்சு பார்த்து கூட அந்த y axisல இருந்து அந்த பாயிண்ட் எவ்வளவு தூரம் இருக்குன்னு பார்த்து ஆன்சர் பண்ணலாம். ஈஸி தான். தேர்ட் கொஸ்டின், if the lines given by 3x plus 2ky equal to 2 and 2x plus 5y plus 1 equal to 0 are not parallel. parallel lines இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ parallel இல்லைன்னா என்ன அர்த்தம்?
பேரலா இருந்தா நோ சொல்யூஷன்ஸ். இப்போ பேரலா இல்லைன்னா ஒன்று யூனிக் சொல்யூஷன்ஸ் வரும், இல்லை மெனி சொல்யூஷன்ஸ் வரும். இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியணும், அப்பதான் இது சால்வ் பண்ண முடியும். இந்த ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்மேட் என்ன? ax பிளஸ் by பிளஸ் c. அதாவது இந்த 2 வந்து நம்ம இந்த சைடு கொண்டு வந்தா 3x plus 2ky minus 2 equal to 0 இப்படி எழுதலாம். அண்ட் இங்க வந்து ஆல்ரெடி அந்த கான்ஸ்டன்ட் வந்து இந்த சைடு தான் இருக்கு, ஸோ இது ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதுல a1ங்கிறது என்ன? a1ங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x, இப்போ 3. b1ங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 5 அண்ட் c1ங்கிறது -2. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்ல வர்றது a2 b2 c2. இப்போ இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3 டிவைடட் பை 2. இப்போ b1ங்கிறது 2k, b2ங்கிறது 5. அது மாதிரி c1ங்கிறது -2. இதை வந்து இந்த சைடு கொண்டு வந்த பேரு வர வேல்யூ தான் எழுதணும். இங்க ஆல்ரெடி இங்கே தான் இருக்கு, அப்போ 1. இப்போ இது வந்து ஈக்குவலா இருக்கான்னு பாத்தீங்கன்னா இங்க k இருக்கு, நம்மளால சொல்ல முடியாது. ஆனா இங்க வந்து இது ரெண்டுமே ஈக்குவலா இல்ல, அப்போ இது மெனி சொல்யூஷன்ஸ் இல்ல. அப்போ கண்டிப்பா இது யூனிக் சொல்யூஷனா தான் இருக்கும். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா 3/2 நாட் ஈக்குவல் டு 2k/5ன்னு அர்த்தம். இப்போ இதை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ k என்னன்னு பார்த்தோம்னா கேவை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த சைடு கொண்டு போகணும். ஓகே, 5 டிவைட்ல இருக்கு, ஸோ இந்த சைடு வரும். இப்போ 3 இன்டூ 5 டிவைடட் பை 2 இன்டூ இந்த 2 வந்து இங்க கீழே வந்துடும். இப்போ இன்டூ 2. இப்போ கேவோட வேல்யூ என்ன வருது? k ஈக்குவல் டு 5 3s are 15 டிவைடட் பை 2 2s are 4. ஈக்குவல் டுல நாட் ஈக்குவல் டு, இங்க வந்து நாட் ஈக்குவல் டு இருக்கு, அதை மறக்க கூடாது. இப்போ k நாட் ஈக்குவல் டு 15/4ன்னு வருது. இப்போ என்ன ஆப்ஷன் கரெக்ட்? B ஆப்ஷன் தான் கரெக்ட். Fourth question, a quadrilateral ABCD is drawn to circumscribe a circle. ஒரு சர்க்கிள் இருக்கு, ஸோ அதை நம்ம டைரக்டா இப்படி ஒரு ஸ்கொயர் மாதிரியும் வரையலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு குவாட்ரிலேட்டர் கிராஸா கூட வரையலாம். இதுல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒரு சர்க்கிள் சாப்டர்ல நம்ம ஒரு கொஸ்டின் ப்ரூவ் பண்ணியிருப்போம். அதுல வந்து இப்போ ஏபிசிடிங்கிறது ஒரு குவாட்ரிலேட்டர் சர்க்கம்ஸ்கிரைபிங் அ சர்க்கிள்னா, அப்போ இந்த ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஆட் பண்ணா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். அதாவது AB plus CD equal to BC plus AD. ABCD இது நேம் பண்ணிக்கிட்டா AB and CD வந்து ஆப்போசிட் சைட், அது ரெண்டுமே ஆட் பண்ணா which will be equal to BC and AD. இந்த ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸ்க்கும் சம் பண்ணா வர ஆன்சர் வந்து ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் சம்ல நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து நம்ம டைரக்டா எடுத்துக்க போறோம். இப்போ இங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? இஃப் BC ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர், BC வந்து 7, CD ஈக்குவல் டு 4 and AD ஈக்குவல் டு 3. ADங்கிறது இங்க வருது. ஜஸ்ட் இங்க வந்து நான் இதை சப்ஸ்டியூட் பண்றேன் அந்த வேல்யூஸ். தென் the length of AB is, அப்போ AB என்னன்னு கேட்குறாங்க. அப்போ AB மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் ரைட் சைடு கொண்டு போனா 7 plus 3 10, 10 minus 4 6. இப்போ AB equal to 6. எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் சி 6 தான் கரெக்ட். ஸோ இந்த 1 மார்க் ஆன்சர் உங்களுக்கு ஆன்சர் பண்ணோம்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபிஃப்த் கொஸ்டின், if secant theta plus tan theta equal to x, then secant theta minus tan theta will be, இது எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஜெனரல் ஃபார்முலா நமக்கு தெரியணும். இப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சாதான் இதை ஆன்சர் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம படிச்சு வச்சுக்கணும். இப்போ இது தெரிஞ்சா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். இது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன வரும்? a பிளஸ் b into a minus b. ஸோ அந்த ஃபார்மேட்ல நம்ம இதை எழுதணும்னா ஏங்கிறது சீக்கன் தீட்டா, பிங்கிறது டான் தீட்டா. இப்போ a plus b into சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா, இது வந்து a minus b equal to 1. இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? சீக்கன் தீட்டா பிளஸ் டான் தீட்டா வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் இன்டூ சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா ஈக்குவல் டு 1. இந்த வேல்யூ தான் நமக்கு கொஸ்டின்ல கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம இந்த சைடு வச்சுட்டு எக்ஸை நம்ம அந்த சைடு கொண்டு போகலாம். ஸோ சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா ஈக்குவல் டு 1/x. ஸோ அதோட வேல்யூ என்ன?
1 by x. என்ன ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் டி 1 by x தான் கரெக்ட். சிக்ஸ்த் கொஸ்டின், இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுல எது நாட் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன? டிகிரி 2 இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து x plus 2 the whole square equal to 2 into x plus 3. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 2x plus 2 3s are 6. இப்போ இங்கே 2x தான் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மேட்டே இல்லை. ஆனால் இங்கே வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 இந்த மாதிரி வரும். அப்போது இந்த சைடு கொண்டு வரும்போது 2x and 4x கேன்சல் ஆகிட்டு 2x வரும். அண்ட் இதுவும் மைனஸ் ஆகிட்டு -2 வரும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். ஸோ இது நம்ம ஃபுல்லாக கூட பண்ண வேண்டாம். இந்த பக்கம் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வந்துச்சுன்னா இங்கே கேன்சல் ஆயிருக்கும், பட் இங்கே வரல. ஸோ அதுலேருந்தே நம்ம சொல்லலாம் இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தானே. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகாமல் இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷன் வந்து டிகிரி 2 இருக்கு. அதனால இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x இருக்கு. இந்த பக்கம் -1 × 1 - 3x ஸ்கொயர். ஸோ இதை வந்து ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 3x ஸ்கொயர் வந்து இது வந்து a - b ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ b ஸ்கொயருங்கிறது என்ன? 3 3s are 9x ஸ்கொயர். இப்போ இங்க 9x ஸ்கொயர் வருது, இங்க x ஸ்கொயர் இருக்கு. ஸோ மைனஸ் பண்ணாலுமே 8x ஸ்கொயர் கிட்ட வரும். அதனால எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், அதாவது டிகிரி 2 இருக்க டேர்ம் இருக்கு. ஸோ இதுவுமே ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். x³ - x ஸ்கொயர் + 2x + 1. இந்த பக்கம் x + 1 the whole cube. இப்போ a plus b the whole cube ஃபார்மேட்ல இருக்கா. அப்போ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன வரும்? x³ + 3x ஸ்கொயர். இந்த மாதிரி அந்த ஃபார்மேட் போயிட்டே இருக்கும். நமக்கு இந்த x ஸ்கொயர் தெரிஞ்சா போதும். இந்த பக்கம் x ஸ்கொயர் தான் இருக்கு, அங்க 3x ஸ்கொயர் இருக்கு, அதிகமா இருக்கு. அப்போ இந்த சைடு வந்தா நமக்கு 4x ஸ்கொயர் ஆகும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல டிகிரி 2 உள்ள ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ இதுவுமே ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான். ஸோ ஒரு ஈக்குவேஷன்ல டிகிரி 2 இருக்க மாதிரி, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் இல்லைன்னா y ஸ்கொயர், இங்க எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இருந்தா அது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா x + 2 × x + 1 = x ஸ்கொயர் + 2x + 3. இங்க x ஸ்கொயர் இருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணா x ஸ்கொயர் வரும். இங்க அதிகமா 3x ஸ்கொயர் 4x ஸ்கொயர் அந்த மாதிரிலாம் இல்லை. இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர், இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் டேர்மே வராது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டேர்மே இல்லைன்னா டிகிரி 2 இல்லை. ஸோ அது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இல்லை. ஸோ ஆப்ஷன் டி தான் இஸ் நாட் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ நம்ம ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். நீங்கள் அந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ் வருதா இல்லையான்னு மட்டும் பார்த்தா போதும். செவன்த் கொஸ்டின், given below is the picture of Olympic rings made by taking 5 congruent circles. Congruent circles ஒரு சர்க்கிளோட அளவு தான் எல்லா சர்க்கிள்ஸ்க்கும் இருக்கும். அதுதான் congruent circles of radius 1 cm. அப்போ அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 1 cm. Intersecting in such a way that the chord formed by joining the point of intersection of two circles, இந்த 2 circles join ஆகிற இடத்துல ஒரு intersection வருதா, அதுல ஒரு chord form பண்றாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணா ஒரு chord form ஆகுது. இப்போ கார்ட்னா தெரியும், ஒரு சர்க்கிள்ல இந்த மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் த்ரூ த ரேடியஸ் போகாம தனியா போச்சுன்னா அதுதான் கார்ட். ஸோ இங்க வந்து ஒரு கார்ட் ஃபார்ம் ஆகுது. அண்ட் அதோட லென்த் வந்து 1 cm. ஸோ ரேடியஸும் 1 cm கொடுத்துருந்தாங்க, அண்ட் இந்த கார்டோட லென்த்தும் 1 cm. டோட்டல் ஏரியா ஆஃப் ஆல் த டாட்டட் ரீஜன்ஸ். இப்போ இந்த டாட்டட் ரீஜன்ஸ்னா இதை ஷேட் பண்ண ரீஜன்ஸ் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 1 கண்டுபிடிச்சா அதை வந்து இங்க 4 இருக்கு, 1 2 3 4 இருக்கு. ஸோ ஒன்னுத்தோட ஏரியா கண்டுபிடிச்சா இன்ட்டு 4 பண்ணிக்கலாம். இப்போ ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஆஃப் 4லயே வருது, இன்னொன்னு மல்டிபிள் ஆஃப் 8, இன்னொன்னு எதுலயும் மல்டிபிள் இல்லை. ஸோ அதை பார்த்தே நம்ம ஆன்சர் பண்ண முடியாது, நம்ம சால்வ் பண்ணி தான் பண்ணணும். இப்போ நம்ம 2 சர்க்கிள் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதுதான் ஷேடட் ரீஜன், அதுல இதுதான் கார்ட். இப்போ இந்த ரீஜன் வந்து இந்த லைன் வந்து 1 cm. அப்புறம் இது வந்து சென்டர்ல இருந்து ஜாயின் பண்ணா அப்போ இதுவும் 1 cm, இதுவும் 1 cm. ஏன்னா ரேடியஸும் 1 cm சொல்லிட்டாங்க. இந்த ஏரியாவுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? செக்டார்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஏரியா மட்டும் கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட், அண்ட் இன்டூ 2 பண்ணா இந்த ஃபுல் ஏரியா கிடைச்சிரும். ஸோ இது வந்து சிமெட்ரியா தான் இருக்கும்.
இந்த ஏரியா நம்ம கண்டுபிடிச்சு இன்டூ 2 பண்ணா இந்த ஏரியா கிடைக்கும். இப்போ இது மட்டும் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இது வந்து செக்டார் ஏரியா, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த செக்டார்ல இருந்து அந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள மைனஸ் பண்ணா இந்த செக்மெண்டோட ஏரியா கிடைக்கும். இப்போ ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா என்னன்னா theta divided by 360 degree into pi r square. இப்போ இந்த theta என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த லென்த் 1 சென்டிமீட்டர், இந்த லென்த்தும் 1 சென்டிமீட்டர் அண்ட் இந்த லென்த்தும் 1 சென்டிமீட்டர். அப்போ ஒரு ட்ரையாங்கிள்ல எல்லா சைடோட லென்த்தும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இப்போ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட சைட்ஸ் மட்டும் ஈக்குவல் இல்லை, அதோட ஆங்கிள்ஸுமே ஈக்குவல் தான். இப்போ ஒரு ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு இருக்கும். இப்போ தீட்டா கிடைச்சிருச்சா, இந்த ஆங்கிள் தான் தீட்டா. இப்போ தீட்டா 60 டிகிரினா 60 டிவைடட் பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர். நம்ம பை எடுக்க வேணாம், ஏன்னா நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பை தான் இருக்கு. ஸோ நம்ம அதை எடுக்க வேண்டாம். ஸோ 60 டிவைடட் பை 360 1/6 வரும். ஸோ பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 6. இப்போ இந்த செக்டார் ரீஜனை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். இப்போ ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா √3/4 a ஸ்கொயர். ஏங்கிறது சைடு. இப்போ இங்க சைடு என்ன 1, அப்போ இங்க 1 ஸ்கொயர் 1 தான், அப்போ √3/4 தான் வரும். அண்ட் இங்கேயும் r ஸ்கொயர், rங்கிறது ரேடியஸ், இதுவும் 1 தான், அப்போ 5/6 போடலாம், r ஸ்கொயர் கூட எடுத்துடலாம். அப்போ 5/6, இங்க வந்து √3/4. இப்போ இந்த ரீஜனோட ஏரியா நமக்கு வேணும்னா ஏரியா ஆஃப் செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் செக்டார் என்ன 5/6 மைனஸ் ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் வந்து √3/4. இப்போ அந்த ஷேடட் ரீஜியன்ல இந்த ஒரு பாதி தான் கண்டுபிடிச்சிருக்கோம், அதுதான் இது. இப்போ இன்னொரு பாதினா இன்டூ 2 பண்ணணும். இப்போ இன்டூ 2 பண்ணா இந்த ஹோல் ஷேடட் ரீஜன் கிடைக்கும். இப்போ இந்த சர்க்கிள்ல அந்த மாதிரி எத்தனை இருக்கு? 4 இருக்கு. இப்போ இந்த வேல்யூவோட இன்டூ 4 பண்ணணும். அப்போ 4 இன்டூ 2 5/6 மைனஸ் √3/4. 4 இன்டூ 2னா 8. ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம கொஸ்டின்ல இருக்கா? எத்தனாவது ஆன்சரா இருக்கு? ஆப்ஷன் டி. ஸோ இதை நீங்க ஆன்சர் பண்ணணும்னா ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் அண்ட் ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இந்த லாஜிக் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். 8th question, a pair of dice is tossed. The probability of not getting the sum 8 is. இப்போ a pair of diceனா 2 dice, அப்போ ஒரு டைஸோட ப்ராபபிலிட்டி 6. ஏன்னா 6 சைட்ஸ் இருக்கும், 1 2 3 4 5 6 வரைக்கும் அதுல டாட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இன்னொன்னுக்கும் அதே தான். இப்போ ரெண்டுமே சேர்ந்தா அதோட பாசிபிலிட்டிஸ் என்னவா இருக்கும்? 6 into 6 36 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆனா இதுல என்ன ப்ராபபிலிட்டி கேக்குறாங்கன்னா சம் ஆஃப் 8 வரக்கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ சம் ஆஃப் 8 எப்பெல்லாம் வரும்? ஒன்னு அதிகமான வேல்யூ எடுத்துக்கலாம் 6. இப்போ இன்னொரு டைஸ்ல வந்து 2 இருந்தா 8 வரும். அப்போ ஒருவேளை ஒரு டைஸ்ல 5னா இன்னொரு டைஸ்ல 3 இருந்தா 8 வரும். அண்ட் நெக்ஸ்ட் ரெண்டுத்துலயுமே 4 இருந்தாலும் 8 வரலாம். அண்ட் அகைன் இது ஆப்போசிட், இதுல 3 இதுல 5 இதுல 2 இதுல 6ன்னு இப்போ இந்த 5 ஆப்ஷன்ல தான் நமக்கு 8 வர சான்ஸ் இருக்கு. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 8னா 5 பாசிபிலிட்டி இருக்கு, டிவைடட் பை இது ஹோல் பாசிபிலிட்டி என்ன 36. ஆனா இங்க நாட் கெட்டிங் தான் கேக்குறாங்க. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் கெட்டிங் 8 அது வந்து 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 8. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 8 வந்து 36. இப்போ 36 minus 5 divided by 36. Answer 31 divided by 36. இது எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் பி. So first probability of getting 8 பார்த்துட்டு அது 1ல இருந்து மைனஸ் பண்ணா not getting 8 ஓட probability கிடைச்சிரும். Question number 9. If 2 sin 5x equal to √3, so x is greater than 0 and less than 90 degree.
இப்போ எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா sin 5x ஈக்குவல் டு இந்த 2 வந்து இந்த டிவைடில் போகும். ஈக்குவல் டுக்கு இந்த சைடு எடுத்துகிட்டு வரலாம். இப்போ 2 இங்கே போகும். இப்போ √3/2 வேல்யூ என்னன்னா, இப்போ நமக்கு ஒரு டேபிள் ட்ரிக்னோமெட்ரியில் ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க புக்கில். sin 30 எவ்வளோ, sin 45 எவ்வளோ, sin 60, sin 90, அந்த மாதிரி cos தீட்டா tan தீட்டா எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிள் நமக்கு அந்த வேல்யூஸ் தெரிஞ்சாதான் இதை சால்வ் பண்ண முடியும். இப்போ sin 60 தான் √3/2. இப்போ புக்கில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து தெரியணும் உங்களுக்கு, அப்போ தான் இதை சால்வ் பண்ண முடியும். இப்போ sin 60 √3/2னா நம்ம இங்கே √3/2க்கு பதில் sin 60 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ 5x ஈக்குவல் டு 60 டிகிரின்னு அர்த்தம். இப்போ எக்ஸ் என்னவா இருக்கும், இந்த 5 இந்த சைடு கொண்டு போனால் டிவைடட் பை 5. இப்போ 5s are 12. இப்போ x ஈக்குவல் டு 12. x ஈக்குவல் டு 12 டிகிரி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இப்போ 10th question, the sum of two numbers is 1215 and HCF is 81. HCF 81, ஒரு ரெண்டு நம்பரோட HCF 81, அந்த ரெண்டு நம்பரோட சம் வந்து 1215. ஒரு ரெண்டு நம்பர் இருக்கு, அதோட சம் தான் 1215. அந்த ரெண்டு நம்பரோட HCF 81னா இப்போ அந்த நம்பர்ஸ் ரெண்டுமே 81ஓட மல்டிபிள்னு அர்த்தம். இப்போ ஒன்று எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இன்னொன்று ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அந்த ரெண்டு நம்பருமே 81ஓட மல்டிபிளாக இருக்கும். HCFனா என்ன, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ அந்த நம்பரோட HCF 81னா இப்போ அந்த ரெண்டு நம்பருமே அந்த 81ஓட மல்டிபிளாக தான் வரும்னு அர்த்தம். ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் நம்ம போட்டுடலாம். இப்போ 81 காமனாக எடுத்தா 81 into x plus y equal to 1215. அப்போ x plus y equal to 1215 divided by 81. இப்போ டிவைட் பண்ணலாமா, 1215 divide by 81னா 1s are 81, 40, 5, 5s are 405, இப்போ 15s are வருது. இப்போ x plus y equal to 15. இப்போ எந்த நம்பர்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணால் 15 வரும், எக்ஸ் 1னா y 14 இருக்கணும், அப்போ தான் x plus y 15 வரும். அதே மாதிரி 2 13. இப்போ 2x and y வந்து 13னா இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 15 வரும். இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் வரும், அது எல்லாமே எழுதலாம். 3, 12, 4, 11, 5, 10, 6, 9, 7, 8. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8, 7 இதுவே தான் ரிப்பீட்டடாக வரும். 8, 7 அப்புறம் 9, 6ன்னு இந்த ரெண்டு பேர்ஸ் தான் ரிப்பீட்டடாக வரும். ஸோ அது எழுத வேண்டாம். இப்போ இந்த பேரில் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ எத்தனை பாசிபிள் பேர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போது 3, 12 வராது. ஏன்னா இது ரெண்டுமே காமன் டேபிள்ஸ் இல்லை, 1க்கும் 14க்கும். அதே மாதிரி 2க்கும் 13க்குமே காமன் டேபிள்ஸ் இல்லை. ஆனால் 3க்கும் 12க்கும் 3 4s are 12ன்னு வருது. அப்போது இது காமன் டேபிள்ஸ் இருக்கு, அப்போ இது வராது. 4 and 11க்கு இல்லை, ஸோ இது வரும். அண்ட் 5 and 10க்கு 5 2s are 10, அப்போ இதுவுமே வராது. 6 and 9க்குமே 3 டேபிள்ஸ் காமனாக இருக்கும், அப்போ இதுவுமே வராது. 7 and 8 காமன் டேபிள்ஸ் இல்லை, இப்போ இது வரும். அப்போ மொத்தம் எத்தனை இருக்கு, 4 பாசிபிள் பேர்ஸ் இருக்கு. ஏன் நம்ம இந்த மாதிரி காமன் டேபிள்ஸ் வர்றது எடுக்கலன்னா இப்போ 81 into x, 81 into y, அதுதான் இந்த வேல்யூ. இப்போ இந்த ரெண்டு நம்பரோட HCF வந்து 81 அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் வந்து 1, இங்கே ஒரு பேர் எடுத்துக்கிறோம், அண்ட் y வந்து 14 அப்படின்னா இங்கே வந்து மல்டிபிள் வந்து காமன் மல்டிபிள் 81ஆக தான் இருக்கு. ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 81ஆக தான் இருக்கும். ஒருவேளை இங்கே 3 and 12 போடணும், அப்படி போட்டால் அப்போ 3யுமே ஒரு காமன் ஃபேக்டர் ஆகிடும். அப்போ 81 into 3 ஆகிடும் HCF. அதனால 81 விட அதிகமாக வர்றதுனால இது தப்பு. இப்போ HCF வந்து அப்போ 81 இருக்காது இந்த பாசிபிள் பேர்ஸ் எடுத்தா. அதனால இந்த மாதிரி காமன் டேபிள்ஸ் இருக்கிறது 6, 9, 3, 12 இருக்கிறதுலாம் எடுக்காம காமன் டேபிள்ஸ் இல்லாத மாதிரி ரெண்டு பேர்ஸ் தான் எடுக்கணும். அது மொத்தம் 4 பாசிபிள் பேர்ஸ் இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் C, 4. 11th question, if the area of the base of a right circular cone is 51 centimeter square and its volume is 85 centimeter cube, then the height of the cone is given as. என்ன கேக்குறாங்க, area of base of a cone.
பேஸ் ஆஃப் அ கோன் எப்படி இருக்கும்? சர்க்குலர் ஷேப்ல இருக்கும். ஸோ ஏரியா ஆஃப் அ சர்க்கிள்னு சொல்லலாமா? ஏரியா ஆஃப் பேஸ் ஆஃப் அ கோன்னா அந்த பேஸ் என்ன ஷேப்ல இருக்கும்? சர்க்கிள்ல இருக்கும். அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள்னு சொல்லலாம். ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்ன? πr². அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 51 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வால்யூம், இந்த கோனோட வால்யூம் கொடுத்துருக்காங்க. அது வந்து 85 சென்டிமீட்டர். இப்போ ஹைட் ஆஃப் த கோன் கேக்குறாங்க. இப்போ வால்யூமோட ஃபார்முலா என்ன? 1/3 πr²h. வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா 1/3 πr²h. இப்போ நமக்கு இந்த h தான் தெரியணும், ஹைட் ஆஃப் த கோன் தான் கேக்குறாங்க. இந்த πr² வேல்யூ என்னது? இந்த ஏரியா ஆஃப் த பேஸ் தான். அப்போ ஏரியா ஆஃப் பேஸ்னா இங்க வந்து 51 கொடுத்துருக்காங்க. அப்போ 1/3 πr² வந்து 51 into h, which is equal to 85. ஏன்னா வால்யூம் வந்து 85 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. அப்போ h மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த வேல்யூஸ்லாம் நம்ம அந்த சைடு கொண்டு போகணும். இப்போ 85 divided by 51 into 3. இப்போ 3 டேபிள்ஸ்ல 1 2 பேலன்ஸ் 7 17 டேபிள்ஸ்ல வரும். 3 17s are 51. 85 divided by 17னா 17 5s are 85 வரும். ஸோ h equal to 5. Height of the cone என்ன? 5 centimeter. So option D 5 centimeter தான் correct. 12th question, if zeros of the quadratic polynomial ax square plus bx plus c where a and c not equal to 0 are equal. இப்போ zeros are equal னு சொல்லியிருக்காங்க. இப்போ zeros are equal னா அதோட discriminant என்னவா இருக்கும்னா 0வா இருக்கும். discriminant வந்து b square minus 4ac will be 0. எப்போ zeros are equal. இப்போ இது வந்து greaterஆவும் இருக்கலாம், lesserஆவும் இருக்கலாம், அதுக்கெல்லாம் different scenarios இருக்கு. but when zeros are equal அப்போ discriminant வந்து 0. ஸோ இது தெரிஞ்சாதான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இது 0ன்னு கன்க்ளூட் பண்ணிட்டோமா? இப்போ b square equal to இந்த minus 4ac நம்ம அந்த சைடு கொண்டு போகலாம். இப்போ b square equal to 4ac. இப்போ b ஸ்கொயருங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர். ஒரு ஸ்கொயர் நம்பர் எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஒருவேளை இந்த பிங்கிறது பாசிட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவா தான் இருக்கும். ஒருவேளை பி நெகட்டிவ் நம்பர், இப்போ -2ன்னு வச்சுக்கோங்க, அப்போவுமே அதை ஸ்கொயர் பண்ணா -2 into -2 -2 கேன்சல் ஆயிட்டு பிளஸ்ல தான் நமக்கு ஆன்சர் வரும். ஸோ ஒரு ஸ்கொயர் நம்பர் எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும். அப்போ இந்த 4ac greater than 0, அதாவது பாசிட்டிவா தான் இருக்கும். இப்போ இந்த ஏசிங்கிற வேல்யூ என்னவா இருக்கும்னா, இந்த வேல்யூ எப்ப greater than 0, அதாவது பாசிட்டிவா இருக்கும்னா a, c ரெண்டுமே பாசிட்டிவா இருந்தாலுமே நமக்கு பாசிட்டிவ் ஆன்சர் தான் வரும். அண்ட் a and c ரெண்டுமே நெகட்டிவா இருக்கணும். இப்போ நெகட்டிவா இருந்துச்சுன்னா ரெண்டு மைனஸும் கேன்சல் ஆயிட்டு நமக்கு பிளஸ்ல ஆன்சர் வரும். அப்போ அது பாசிட்டிவ் வேல்யூ வரும். இந்த 4ac வேல்யூ பாசிட்டிவா இருக்கும். அதனால a and c ஒன்று ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கணும், இல்லைன்னா ரெண்டுமே நெகட்டிவா இருக்கணும். ஒருவேளை பிளஸ் மைனஸ்ன்னு வந்துச்சுன்னா அப்போ ஆன்சர்ல வந்து நமக்கு நெகட்டிவ் ஆன்சர் வந்துடும். பட் இங்க வந்து ஆன்சர் வந்து பாசிட்டிவ் தான். பிகாஸ் b ஸ்கொயர் வந்து பாசிட்டிவ் நம்பர். ஸோ 4ac பாசிட்டிவ் நம்பர். அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த a and c வந்து சேம் சைனா இருக்கணும். ஒன்று ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கணும், இல்லைன்னா ரெண்டுமே நெகட்டிவா இருக்கணும். இப்போ ஆப்ஷன் டி பாத்தீங்கன்னா சி அண்ட் ஏ மஸ்ட் ஹேவ் சேம் சைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் டி. 13th question, the area of a sector of a circle of radius 21 cm. Radius என்ன? 21 cm. Cut off by an arc of length. Arc ஓட length என்ன? 22 cm. இப்போ அந்த ஏரியா ஆஃப் செக்டார் தான் கேட்குறாங்க. அந்த சர்க்கிள்ல இருக்க ஏரியா ஆஃப் செக்டார் தான் கேட்குறாங்க. அப்போ ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா என்னன்னா, ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ஒன்று θ/360 into πr². இங்க வந்து ஆர்க் லென்த் கொடுத்துருக்காங்க. ஆர்க் லென்த் வச்சு கூட ஒரு ஃபார்முலா இருக்கு. ஏரியா ஆஃப் செக்டார் ஈக்குவல் டு half RL. இப்போ half into R என்ன? 21, L வந்து 22. இது ரெண்டுத்தையும் இப்போ இது கேன்சல் பண்ணா 11. அப்போ 21 into 11 வந்து 231. இப்போ 231 ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஒருவேளை உங்களால இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க முடியல, ஆனா இது ஞாபகம் இருக்கு அப்படின்னா அதுல இருந்தும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஆர்க் லென்த்தோட ஃபார்முலா வந்து θ/360 into 2πr
ஸோ இதுதான் வந்து ஆர்க் லென்த்தோட ஃபார்முலா. ஆர்க் லென்த் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 22 சென்டிமீட்டர். அப்போ ஈக்குவல் டு 22. இப்போ இதுல இருந்து நம்ம தீட்டா பை 360 ஒன் சைடு வச்சுட்டு இந்த 2πr இந்த சைடு கொண்டு போகலாம். இப்போ தீட்டா பை 360 வேல்யூ என்ன வந்துச்சு, 22 டிவைடட் பை 2πr. இந்த வேல்யூவை நம்ம இங்க இருக்க தீட்டா பை 360ல சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ இந்த ஏரியா ஆஃப் செக்டார் ஈக்குவல் டு தீட்டா பை 360க்கு பதில் இந்த 22 டிவைடட் பை 2πr போட்டு இன்டூ πr ஸ்கொயர் இதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ பை கேன்சல் ஆகும். ஆர் வந்து இங்க ஒரு ஆர் இங்க ஒரு ஆர் பவர்ல வந்து 1 ஆயிடும். ஸோ இந்த மாதிரி கேன்சல் பண்ணிட்டா இந்த 2 டேபிள்ஸ்ல 11 ஆர். இப்போ என்ன இருக்கு, 11 இன்டூ ஆர். ஆருங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, 21. 11 into 21 which is equal to 231. ஸோ இங்கே வந்து சிம்பிளாக இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் half into ஆர்க் லென்த் தெரிஞ்சால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ டைரெக்டாகவே ஆன்சர் வந்துடும். ஒருவேளை இந்த ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா உங்களுக்கு தெரியல, இதுதான் தெரிஞ்சிருக்குன்னா இது தெரிஞ்சால் உங்களுக்கு ஆர்க் லென்த் ஃபார்முலாவும் தெரியணும். இங்கே ஏரியா இங்கே பெரிமீட்டர் அந்த மாதிரி தான் மாறும். ஸோ இது ரெண்டுமே கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். இப்போ இதுல இருந்து தீட்டா பை 360 என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அந்த வேல்யூவை இங்க சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணாலுமே இந்த 11 into 21 231 ஆன்சர் வரும். 14th question, if triangle ABC and triangle DEF, ABCங்கிறது ஒரு triangle and DEFங்கிறது ஒரு triangle. அதுல ABங்கிறது 6 cm, DEங்கிறது 9 cm, EF 6 cm and FB 12 cm. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே சிமிலர்னு சொல்றாங்க. இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் டூ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலா இருக்கும். இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் டிஇஎஃப். இப்போ இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ்னா இங்க ஏபி எடுத்தோம்னா இங்க டிஇ எடுக்கணும், அண்ட் பிசி எடுத்தோம்னா இங்க இஎஃப் எடுக்கணும். அதுக்கப்புறம் சிஏ எடுத்தோம்னா இங்க FD எடுக்கணும். So இதுதான் corresponding sides of two similar triangles are proportional. And அது மட்டும் இல்ல, ratio of perimeters, perimeter of triangle ABC and perimeter of triangle DEF. So ratio of their perimeters is equal to the ratio of corresponding sides ன்னு சொல்லலாம். இப்போ இங்க வந்து நமக்கு ஏபி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஏபிசி ட்ரையாங்கிள். அதனால நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ ஏபிங்கிறது 6 சென்டிமீட்டர், டிஇங்கிறது என்ன 9 சென்டிமீட்டர். பெரிமீட்டர் ஆஃப் ஏபிசி நமக்கு தெரியாது, அதுதான் கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர் ஆஃப் டிஇஎஃப் என்ன, பெரிமீட்டருங்கிறது இந்த சைட்ஸை ஆட் பண்ணா வர வேல்யூ. இப்போ 12 + 9 + 6 எவ்வளோ, 21 6 27. இப்போ 27. இந்த 27 இந்த சைடு போச்சுன்னா 6 into 27 divided by 9, அதுதான் பெரிமீட்டரோட வேல்யூ. இப்போ 9 டேபிள்ஸ்ல 9 3s வரும். இப்போ 6 3s வந்து 18. இப்போ பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து 18. ஆப்ஷன்ஸ்ல எத்தனாவது ஆப்ஷன் அது, சி. ஆப்ஷன் சி 18 தான் கரெக்டான ஆன்சர். 15th question, if the probability of the letter chosen at random from the letters of the word mathematics to be vowel is, இப்போ mathematicsங்கிற ஒரு வேர்டு, இப்போ இந்த வேர்ட்ல இருந்து ரேண்டமா ஒரு லெட்டர் எடுத்தா அது வவலா இருக்கணும். அதோட ப்ராபபிலிட்டி என்னன்னா 2/2x + 1ன்னு சொல்றாங்க. நார்மலா அதோட ப்ராபபிலிட்டி என்ன, டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் என்ன, 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்போ 11 வேர்ட்ஸ் இருக்கு. அப்போ 11 டோட்டல் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ரேண்டமா ஒரு லெட்டர் எடுத்தா இந்த 11 லெட்டர்ஸ்ல எது வேணாலும் வரலாம். ஸோ டோட்டல் பாசிபிலிட்டி 11. அதுல வவல்ஸ் வரதுக்கு எத்தனை சான்ஸ் இருக்கு, 1 2 3 4. 4 vowels இந்த வேர்ட்ல இருக்கு. இப்போ 4 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. probability of the letter to be a vowel வந்து 4/11. அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, 2/2x + 1ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணா x என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ 2x + 1 இதை இங்க கொண்டு போறோம், 4 which is equal to 2 into 11 இந்த சைடு கொண்டு போறோம். 2 2s are 4. அதுக்கப்புறம் இதை உள்ள கொண்டு வந்தா 4x
plus 2 equal to 11. இப்போ x equal to 4x equal to minus 2 இந்த சைடு போனா 11 minus 2 9. இப்போ x equal to 9 divided by இந்த 4 வந்து கீழே வரும். இப்போ 4x equal to 9 by 4. ஆப்ஷன் B தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 16 பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 9,0னா எக்ஸ்ல வந்து 9,0. இப்போ இது வந்து 9,0. பி வந்து 9,-6. இப்போ 9 வந்து இங்க இருக்கு, -5ங்கிறது கீழே வரும். இப்போ 9 - 6. அண்ட் -9,0னா இந்த பக்கம் -9 வரும், 0. அண்ட் -9,6. இப்போ x வந்து -9 அண்ட் y வந்து பாசிட்டிவ்ல வருது, அப்போ இங்க வரும். இப்போ -9,6. இப்போ இதை ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டமா வரைஞ்சாலே தெரியுது. இங்க வந்து இப்படி வந்தாதான் அது ரெக்டாங்கிள் 90 டிகிரி இருக்கணும். ஸ்கொயரா இருந்தாலுமே 90 டிகிரி இருக்கணும். ஆனா இங்க பார்க்கும்போதே தெரியுது இது வந்து 90 டிகிரி இல்ல, ஆனாலுமே பார்க்க பேரலா இருக்கு. அப்போ இது வந்து ஒரு பேரலோகிராம். ஏன்னா ட்ரபீசியம்ங்கிறது ஒன் சைடு தான் பேரலா இருக்கும், இப்படி இருக்கும். ஆனா இங்க வந்து ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸுமே பேரலா தெரியுது. ஸோ இது வந்து ஒரு பேரலோகிராம். ஸோ ஆப்ஷன் சி பேரலோகிராம் தான் இதுக்கு ஆன்சர். 17th question, median of a set of 9 distant observation is 20.5. மீடியன்னா என்ன? சென்டரா இருக்க நம்பர். இப்போ 9 நம்பர்ஸ் இருக்குன்னா அதுல சென்டரா இருக்க நம்பர் என்ன? இங்க 4, இங்க 4. அப்போ இதுதான் 5. ஸோ இதுதான் வந்து சென்டரா இருக்க நம்பர். ஆனா இங்க வந்து அந்த அப்சர்வேஷன் என்னன்னு சொல்றாங்க? 20.5ன்னு சொல்றாங்க. அப்ப சென்டரா இருக்க நம்பர் வந்து 20.5 இருக்கான். If each of the observation of a set is increased by 2, இப்போ ஒவ்வொன்றுமே +2 +2 +2ன்னு பண்றாங்க. இது வந்து 3 மாறும், இது வந்து 4 மாறும். ஸோ இது நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா எடுத்தது தான், பட் ஆன்சர் கரெக்டா வரும். அப்போ இங்க இருக்க நம்பர் என்ன? 20.5. அப்ப அது கூடவும் +2 பண்ணுவாங்க. அப்ப +2 பண்ணா 22.5 ஆகும். ஆப்ஷன்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க? Then the medium of a new set is increased by 2. அப்போ இங்க வந்து +2 ஆகுது, அப்ப increased by 2 கரெக்ட் தான். இப்போ ஆப்ஷன் A தான் கரெக்ட். மீடியன் வந்து increased by 2. 18th question, the length of a tangent. ஒரு tangentனா என்ன? ஒரு சர்க்கிள்ல ஒரு straight line டச் பண்ணோம் at exactly one point and it forms a 90 degree angle with the radius. ஸோ இந்த சர்க்கிள்ல இருந்து இந்த ரேடியஸ் வரைவோமா, அந்த ரேடியஸ்ல இருந்து அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல வந்து இந்த 90 டிகிரி ஃபார்ம் பண்ணும். அதுதான் ஒரு டேஞ்சன்ட் லைன். டேஞ்சன்ட் லைன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் touches the circle exactly at one point of the circle and it makes a 90 degree with the radius. இந்த ரேடியஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 9 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. The length of a tangent drawn to a circle of radius 9 cm from a point at a distance of 41 cm from the center of the circle. The center of the circle வந்து அந்த இன்னொரு பாயிண்ட் வந்து 41 cm இருக்கு. இது வந்து சென்டர் Oன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கும் ஒரு நேம் போட்டுக்கலாம். இது பாயிண்ட் P, இது வந்து A. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும்? OA வந்து perpendicular to APன்னு தெரியும். அதாவது ஆங்கிள் OAP வந்து 90 டிகிரி. ஏன்னா டேஞ்சன்ட்டுக்கு ரேடியஸும் அந்த டேஞ்சன்ட்டும் அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல ஆங்கிள் வந்து 90 டிகிரி மேக் பண்ணும். அப்போ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஹைபாட்னஸ் ஈக்குவல் டு ஹைபாட்னஸ் இங்க என்ன? OP ஸ்கொயர் will be equal to OA ஸ்கொயர் plus AP ஸ்கொயர். ஸோ பித்தகோரஸ் தியரம் படி OP ஸ்கொயர் ஈக்குவல் டு OA ஸ்கொயர் plus AP ஸ்கொயர். இப்போ OPங்கிறது 41 தெரியும். ஸோ 41 ஸ்கொயர். OAங்கிறது 9. ஸோ 9 ஸ்கொயர் பிளஸ் AP ஸ்கொயர். இப்போ இந்த AP தான் கண்டுபிடிக்கணும். லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் கேட்குறாங்க. ஸோ இதுதான் லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் AP. இப்போ AP ஸ்கொயர் ஈக்குவல் டு 41 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1681 அண்ட் 9 ஸ்கொயர் வந்து இந்த சைடு போனா மைனஸ்ல வரும். இப்போ மைனஸ் 9 ஸ்கொயர் வந்து 81. இப்போ 1600 கிடைக்குது AP ஸ்கொயர். இப்போ AP என்னவா இருக்கும்? ரூட் ஆஃப் 1600. இப்போ வேல்யூ வந்து 40. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் ஈஸியா சொல்லலாம். 4 ஸ்கொயர் தான் 16. 4 4 16 இல்லையா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 வந்து 4. இங்க 2 0 இருக்கிறதுனால
ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஒரு 0 வரும், அதுதான் 40. ஸோ ஆப்ஷன் ஏ 40 சென்டிமீட்டர் தான் ஆன்சர். இப்போ 19th and 20th கொஸ்டின் வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன் பேஸ்ட் வரும். ஸோ 19th கொஸ்டின் என்னன்னா, the number 5 power n cannot end with the digit 0 where n is a natural number. So 5 power 1 5, 5 ஸ்கொயர் வந்து 25, 5 power cube னா 125. இந்த மாதிரி 5 power n வரைக்கும் எந்த நம்பரா இருந்தாலுமே நமக்கு 5ல தான் முடியும். ஸோ இது வந்து ட்ரூ. இப்போ ரீசன் என்னன்னா, a number ends with 0 if its prime factorization contains both 2 and 5. ஒரு நம்பர் 0ல முடியுதுன்னா அதோட prime factorization 2 and 5 இருக்கும். prime factorizationல 2 into 5 னா 5 2s are 10. இப்போ 0ல கண்டிப்பா முடியும். இப்போ இதுவுமே ட்ரூ தான். ஸோ assertion and reason ரெண்டுமே ட்ரூ. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இப்போ 20th கொஸ்டின் assertion பாருங்க. if cos a plus cos square a equal to 1, cos a plus cos square a 1, then sin square a plus sin power 4 a equal to 1. இது ட்ரூவா இருந்தா இதுவுமே ட்ரூ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, sin square a plus cos square a equal to 1, இதுதான் ரீசன். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து cos a என்னன்னா 1 மைனஸ் இந்த cos square a வை இந்த சைடு கொண்டு போகலாம். அப்போ cos square a அண்ட் இந்த ரீசன் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஈக்குவேஷன் பாருங்க, sin square a equal to 1 மைனஸ் இந்த cos square இந்த சைடு கொண்டு போனா cos square a, 1 minus cos square a வருது. 1 minus cos square a வேல்யூ என்ன, sin square a இந்த ஈக்குவேஷன்ல இருந்து வருது. ஸோ அதை நம்ம இங்க டிரைவ் பண்ண ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணா 1 minus cos square a வந்து sin square a. ஸோ என்ன கிடைக்குது, cos a வந்து sin square a ஈக்குவல்னு கிடைக்குது. அப்போ இந்த cos a யோட வேல்யூவை நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாமா, cos a equal to sin square a plus cos square a னா cos a யோட வேல்யூ sin square a, இங்க cos square இருக்கு, அப்போ இதை இன்னொரு வாட்டி ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இது cos a வேல்யூ அண்ட் இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால அதை ஸ்கொயர் பண்றோம், ஈக்குவல் டு 1. ஓ sin square a plus 2 power 2 power 4 வரும். So sin power 4 a equal to 1. So இந்த equation then sin square a plus sin power 4 a equal to 1 ன்னு பார்த்தோம். ஸோ அது ட்ரூன்னு வந்துருச்சு. அப்போ assertion true. அதோட ரீசன் என்னவா இருந்தது, இதை வச்சுதான் இதை சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம இதை கண்டுபிடிச்சோம். அப்போ ரீசனுமே கரெக்ட் தான். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் ட்ரூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.